பக்தர்களுக்கு வணக்கம். பகவான் கிருஷ்ணரின் கருணை நிழலில் இளைப்பாறு வந்திருக்கும் என் கிருஷ்ண பக்தர்களுக்கு வணக்கம். பகவான் கிருஷ்ணருடைய கருணையால் நம்ம இன்னைக்கு 7வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இந்த 7வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு பூரணத்தின் ஞானம். நம்ம பகவானை தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு கேள்வி ஞானம் இருக்கணும் இல்லையா? நமக்கு அந்த கேள்வி ஞானத்தை பற்றி எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ இதை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம், இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ அறிய வேண்டியதுன்னு எதுவுமே இருக்காது அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தை பற்றிய அறிவு தான் சாதாரண அறிவு, மெட்டீரியல் சயின்ஸு. பகவானை பற்றிய அறிவு தெய்வீக அறிவு, இது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இப்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்தால் H2O, அது மெட்டீரியல் சயின்ஸ். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். நாம் எதையும் கண்டுபிடித்தாலும், நம்ம எதை கண்டுபிடித்தாலுமே இங்கே இருப்பதை வைத்து தான் கண்டுபிடிக்கிறோம். இங்கே இருப்பது எப்படி வந்தது, இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வேறு எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டியிருக்காது. கேள்வி ஞானம் வளர்த்துக்கணும் அப்படின்னா 2 முறைகள் தேவைப்படும். ஒன்று ஆரோகண முறை, இன்னொன்று அவரோகண முறை. இந்த ஆரோகண முறை அப்படின்னா இப்போது நமக்கு இருக்கிற அறிவை வச்சு உலகம் இப்படிப்பட்டது, இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், கடவுள் இப்படிப்பட்டவராக இருக்கலாம், அப்படிப்பட்டவராக இருக்கலாம் அப்படின்னு கடைசியாக ஒரு முடிவுக்கு பூகோளம்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு அனுமானம் தான், கன்ஃபார்ம் கிடையாது இல்லையா? இது ஒரு நம்பிக்கை. அதனால் இது ஆரோகண முறை. இப்போது அவரோகண முறை அப்படின்னா பகவானை வேதங்கள் சாஸ்திரங்களின் மூலம், ஆச்சாரியர்களின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆரோகண முறை. ஆனால் 2க்குமே நம்பிக்கை வேணும், நம்பிக்கை தான் கண்டிப்பாக வேணும். அதுலேயும் நம்பிக்கை வச்சுருக்கணும், இதுலேயும் நம்பிக்கை வச்சுருக்கணும். கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படி படைச்சார்னு நமக்கு இருக்கிற அறிவை வச்சு சொல்கிறோன்னா அது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு ஒரு 4 குறைபாடுகள் இருக்குது. குறைபாடுள்ள புலன்கள் இருக்குது, தவறு செய்யக்கூடிய இயல்பு இருக்குது, ஏமாற்ற குணம் இருக்குது, மாயையால் வசப்பட்டுடுவோம், சீக்கிரமே வசப்பட்டுருவோம். இந்த மாதிரி குறைபாடுள்ள புலன்கள் இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற அறிவை வச்சு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுள்ள புலன்களை வச்சுக்கிட்டு குறைபாடு இல்லாத பகவான் எப்படி அறிய முடியும்? அளவுக்குட்பட்ட நாம் எப்படி அளவுக்கும் அடங்காத இறைவனை பற்றி, அளவிடவே முடியாத இறைவனை பற்றி எப்படி சொல்ல முடியும்? அப்போது எப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு அனுமானத்தில் தான் நம்ம சொல்ல முடியுது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்கல்ல. இது தியரி தான். ஆனால் குரங்குலேருந்து மனுஷன் வந்ததை யாராவது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி 50 குரங்குலேருந்து 50 மனுஷன் வந்தான், அவனுக்கு ஆதார் கார்டு கொடுத்து மனிதனத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லையா? நம்ம அதே மேலே நம்பிக்கை, அவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த அறிவியல் மேலே நம்பிக்கை, சரி வந்திருக்கலாம் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அதே சயின்ஸு கண்ணால் பார்க்காம எதையுமே நம்பாத அப்படின்னுது. நீ கடவுளை பார்த்துருக்கியா, அப்போ நம்பாத அப்படின்னு சொல்லுது. சரி, ஃபஸ்ட்டு நிலவுக்கு யாருங்க போகிறா? ஆம்ஸ்டாங் போனார்னு சொல்கிறாங்க. யாராவது பார்த்தீங்களா? இல்லை எப்படி ஒத்துக்கிறோம்? நம்பிக்கை தான். மற்றவங்க சொன்னாங்க, நம்பிக்கை, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா? ஆரோக்கிய முறை என்பது கூட ஒரு நம்பிக்கை தான். ஏங்க நீங்கள் கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறீங்களே, காட்டுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். கடவுளை நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்தேன்னு சொல்கிறீங்க, நம்புங்க, காட்டுங்கம்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்புலேருந்து கொஞ்சம் பிளட்டு எடுத்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கப்பான்னு சொன்னால் கொடுப்பாங்க. இதில் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது,
இல்லை ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்லுவாங்க. இப்போ அது நம்ம பிளட்டு தானே, நம்மளால எங்கே தெரிஞ்சுக்க முடியல? நம்ம ஏன் லேப் டெக்னீஷியன் கிட்ட போகிறோம்? அதுக்கு படிச்சுக்கிட்டா மட்டும் போதாது. படிச்சுக்கிட்டவங்கள்ட்ட கொடுக்குறோம், ஆனால் படிச்சுட்டா மட்டும் போதுமா? அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதற்கான உபகரணங்கள் வேணும். ஒரு துளி ரத்தத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே 4 வருஷம் லேபுக்கு படிக்க வேண்டியிருக்கு. அதுக்குரிய உபகரணங்கள் தேவைப்படுது. இப்போது அகில உலகத்தை படைச்ச பகவானை தெரிஞ்சிக்க மட்டும் நாம் எதுவுமே படிக்க மாட்டேன், கேட்டு தெரிஞ்சிக்க மாட்டேன், ஆனால் இருக்காருன்னா என் கண்ணு முன்னாடி காட்டு அப்படின்னா எப்படிங்க? காட்டுனா காட்டிட முடியுமா? அதுக்கும் படிக்கணும்ல, வேத சாஸ்திரங்கள் படி நடக்கணும்ல, பக்தி பண்ணணும்ல. இதை வச்சு தானே தெரிஞ்சிக்க முடியுமே தவிர அவர் ஒன்றும் நம்ம என்ன வீட்டு வேலைக்காரனா? இல்லை, நீ காட்டுனா கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்கு. நமக்குள்ள அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டா பகவானே வெளிப்பட போகிறாரு. நம்ம யாருமே இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. பகவானை அடையிறதுக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு உணர்வு வந்துடும். பகவான் என் கூட தான் இருக்காரு, என்கிட்ட தான் இருக்காரு அப்படிங்கிற உணர்வு வந்துடுமே, வெளிப்பட போதே. ஆரோகண முறையை வைத்து நம்ம படைத்த இறைவன் இயல்பு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் இது சரியானது கிடையாது. அவரோகண முறை எப்படின்னா, இறைவனே அவரை பற்றி வேத சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டது தான். இறைவன் நமக்கு தந்தை போன்றவர். சாஸ்திரம் என்பது தாய். அந்த தாய் பார்த்து இது கடவுள்னு சொன்னால் சொல்கிறத நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமே தவிர அங்கே விவாதிக்க முடியாது. அவரோகண முறை என்பது ஞானத்தை தகுந்த குருசீட பரம்பரையிலிருந்து ஆச்சாரியர்கள் மூலம் பெறுதல் தான். இது கூட ஒரு நம்பிக்கை அவசியம், இதுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? இப்போது பண்டரிபுரத்தில் ஒரு அம்மாவுக்கு 80 வயசு. அந்த அம்மா 20 வயசுலேருந்து பாண்டுரங்கனை தரிசிக்க தினம் வருவாங்களாம் கோயிலுக்கு. தினம் பாண்டுரங்கனை பார்க்க வருவாங்களாம். 60 வருஷமாக இந்த அம்மா தினம் பாண்டுரங்கனை பார்க்க வர்றது கேள்விப்பட்ட பத்திரிகை நிருபர் ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த அம்மா கிட்ட பேட்டி எடுத்தார். அம்மா, 60 வருஷமாக நீங்கள் பாண்டுரங்கனை பார்க்க வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது அவரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க, நான் தரிசனம் நேரில் பார்க்கல. அப்போ எந்த நம்பிக்கை வச்சு 60 வருஷமும் தொடர்ந்து வந்தீங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க உங்கள்கிட்ட. பண்டரிபுரம் பக்கத்தில் நிறைய கிராமம் இருக்குது, அங்கே நிறைய நாய்களும் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு திருட போனால் அப்போ ஒரு நாய் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சுது. உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற நாய்கள் அத்தனையும் குறைக்க ஆரம்பிச்சுது. அதுங்கெல்லாம் திருடனை பார்க்கல, அந்த நாய் பார்த்தது இல்லையா, அது மேலே இருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி தாங்க, நான் பார்க்கல, ஆனால் ஆச்சாரியர்கள் பார்த்துருக்காங்க. நாமதேவர் பார்த்துருக்காரு, துக்காராம் மகாராஜ் பார்த்துருக்காரு, ஆதிசங்கரர் பார்த்துருக்காரு, ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் பார்த்துருக்காரு, பகவானோட பேசியிருக்காரு. ஏங்க ராமானுஜர் இப்போ ரங்கநாதருக்கு நாவல் பழம் பிடிக்கும்னு நிறைய நாவல் பழத்தை ரங்கநாதருக்கு கொடுத்துட்டாங்களாம் சிஷ்யர்கள்லாம், ராமானுஜருடைய சிஷ்யர்கள். அவருக்கு கணமெல்லாம் புத்தி போயிடுச்சான். என்னடா பண்ணி வச்சிங்கன்னு கேட்டாராம் ராமானுஜர். ரங்கநாதருக்கு நாவல் பழம் ரொம்ப பிடிக்குமேனு கொடுத்தோம்னு சொன்னாங்க. அப்புறம் உடனடியாக தன்வந்திரி கோபால போய் ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே ஸ்தாபனம் பண்ணி ஒரு கஷாயம் எடுத்து ரங்கநாதருக்கு ராமானுஜர் கொடுத்தாரு. இந்த சரித்திரத்தை எல்லாம் நாம் பார்க்கல, நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு நாய் இன்னொரு நாய் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கூடவா நம்ம ஆச்சாரியர்கள் மேலே வச்சிக்க கூடாது சொல்லுங்க? அப்போது அந்த நம்பிக்கை தான் ஆரோகண முறை அவரோகண முறை ரெண்டுத்துக்குமே நம்பிக்கை முக்கியம். இப்போ கிருஷ்ணரிடம் வருபவர்கள் வராதவர்கள் அப்படின்னா கொஞ்சம் கூட அறிவிற்ற மூடர்களும் கடைநிலையில் இருப்பவர்களும் கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டாங்க. அரசியல், கலை, மாயை, பணம் இந்த மாதிரியான லௌகீக வாழ்க்கையில்
அப்படியே மூழ்கி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வரமாட்டாங்க. நாத்திகர்களும் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் வரமாட்டாங்க. இவங்க எல்லாம் கிருஷ்ணரிடம் வராதவர். கிருஷ்ணர் நிராகரிப்பவர். கிருஷ்ணர் கிட்ட வரமாட்டாங்க. கிருஷ்ணரே இவங்களை நிராகரிக்கிறார். துயருற்றோர் செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், முழு முதல் உண்மை அறிவை தேடுபவர், இறைவனிடம் வருபவர்கள். இவங்க எல்லாமே இறைவனிடம் வருவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பணத்தை வெறுக்கிறவங்க, நிறைய கேள்வி ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, முழு முதல் கடவுள் தான் உண்மை அப்படின்ற அறிவை தேடுறவங்க, இவங்கெல்லாம் வருவாங்க. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் பூரணமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு என்னை அடைவான் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். ஆக கிருஷ்ணரிடம் வருபவர்கள் யார், வராதவர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ தேவர்களின் வழிபாடு. அதாவது இப்போ நம்ம பகவான் இப்போ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம். அதில் இருக்கிற தண்ணி ஊற்றும் போது அதில் இருக்கிற இலை, தண்டு, பூவு, காயின்னு எல்லாத்துக்குமா தண்ணி ஊற்றுறோம். என்ன பண்ணுறோம், வேருக்கு மட்டும் தண்ணி ஊற்றுவோம். செடி தொட்டியில் இருக்கிற வேருக்கு தண்ணி ஊற்றினாலே அது இலை, கனி, காயின்னு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துரும் இல்லையா. அதே மாதிரி தான் நாம் பகவானுக்கு மட்டும், பகவான் ஒருவரே அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணரை நீங்கள் வணங்கினாலே நீங்கள் எல்லாரையும் வணங்கினது போல தான். அவர் ஒருத்தர்கிட்ட இது பண்ணோம்னா அது எல்லோருக்குமாக போய் சேர்றது தான். அதனால் அதை இதுன்னு பண்ணி நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அனைத்து காரணங்களுக்கும் காரணமான பகவானை திருப்திப்படுத்துவதே நமக்கு சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. முற்பிறவிலும் இப்பிறவிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு அவர்களது பாவ வினைகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபடுகிறார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். ஸோ நாமளுமே முப்பிறவிலும் இப்பிறவிலும் புண்ணிய செயல்கள் செஞ்சிருந்தால் தான் இதெல்லாம் நம்ம கேட்க கூட முடியும். பகவானுடைய நாமங்களை பேச முடியும், அவருடைய கதைகளை கேட்க முடியும். அப்படின்னா முப்பிறவிலும் இப்பிறவிலும் புண்ணிய செயல்கள் ஈடுபட்டிருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்போ இதையெல்லாம் கேட்டாலும் இதன்படி நடக்கும்போது நம்ம பாவ வினைகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விடும். எவர்கள் மயக்கத்தின் நிர்மையிலிருந்து பூர்ணமாக இந்த மாயையான உலகத்திலிருந்து, ஜட உலக மயக்கத்திலிருந்து அப்படியே முழுமையாக வெளிப்பட்டு அந்த இருமையிலிருந்து வெளியே பூரணமாக விடுபடுறாங்களோ, விடுபட்டு அதுக்கப்புறம் அந்த பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுறாங்களோ அவர்கள் என்னை அடைவார்கள் அப்படிங்கன்னு கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நம்ம இன்னைக்கு மொத்தம் இருந்தது 30 ஸ்லோகம் இருந்தது. இன்னைக்கு நான் முதல்ல அதை சொல்லலை. 30 ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம், கேள்வி ஞானத்தை பார்த்தோம். பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு கேள்வி ஞானத்தை பார்த்தோம். அதே மாதிரி தேவர்களின் வழிபாடு, கிருஷ்ணர்கிட்ட யார் வருவாங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி பக்தர்களே. இன்னைக்கு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 7வது அத்தியாயத்தை பார்த்துட்டோம். நாளைக்கு 8வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். 8வது அத்தியாயத்தில் அர்ஜுனனோட கேள்விகள் இருக்குது. பரத்தை எப்படி அடையிறதுன்னு இருக்குது. தூய பக்தியே சிறந்தது அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்ல போகிறாரு கிருஷ்ணர். நாளைக்கு பார்ப்போம். நன்றி பக்தர்களே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.